மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். கடன் கல்வி அதேக்கு ஈக்குவலாக இருக்க மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த திருமண தடை அப்படிங்கிற ஒன்று. அது ஆண்கள் பெண்கள்ங்கிற பாகுபாடே இல்லாமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கே அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் வருத்தத்தில் இருக்காங்க இல்லையா? அந்த திருமண தடைக்கு என்ன பரிகாரம், என்ன மந்திரம்? நம்முடைய தமிழகத்திலே எல்லா மாவட்டங்களிலும் நிறைய நம்ம கோவில்கள் பார்க்கலாம். அதே முக்கியமாக தென் மாவட்டங்கள் சொல்லுவோம் இல்லையா, மாயவரம், கும்பகோணம், அந்த க்ஷேத்திரங்களை சுற்றி நிறைய கோயில்களில் வழிபாடு முறைகள் பண்ணியிருக்காங்க. அதில் திருமருகல்னு பேர், மகாலட்சுமியுடைய விசேஷமான ஸ்தலம் அது. இந்த திருமருகல் எனும் க்ஷேத்திரத்திலே சடையாய் எனுமால் என்று தூங்கக்கூடிய ஒரு 10 பாடல்களை பாடியிருக்காங்க. இதை நாம் தினமும் இல்லங்களிலே சிவபெருமானை பிரார்த்தனை செய்து இந்த 10 பதிகத்தை நம்ம பாட கூடிய விரைவிலே நல்ல முறையிலே மருமகனோ மருமகளோ நிச்சயம் அமைவார்கள் என்பது அவருடைய வாக்கு. திருமணம் நடந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த கேள்வி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒன்று தான். ஆண்டுகள் கழித்தும் கூட கடினப்படக்கூடிய பெற்றோர்களை இன்னுமே நம்ம சமூகத்தில் பார்க்க முடியுது. குழந்தை பாக்கியம், அதுக்கு எதிரும் நேர்த்திக்கடன்கள், பரிகாரங்கள், மந்திரங்கள் இருந்தால் சொல்லுங்கள். குழந்தை பாக்கியத்தை நம்ம முதல்ல பார்த்துருக்கோம், அபிஷேக முறையில் பார்த்தோம் இல்லையா. இப்போ ரொம்ப நாளாக பிரார்த்தனை பண்ணுறாங்க, குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுட்டே இருக்குன்னா முதல்ல அவங்க பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். நல்ல ஜோசியராக போயிட்டு இந்த மணமகளுக்கோ இல்லை மணமகளுக்கோ எந்த கிரகத்தால் இப்போ அந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு நான் பரிகாரத்தை முதல்ல பண்ணணும். இது ஒரு பரிகாரம். இரண்டாவதாக தயிர் அபிஷேகம் சொன்னோம் இல்லையா. எல்லா ஒரு 11 திங்கட்கிழமை சுத்தமான தயிர், ஒரே 1 லிட்டர் போடும், நிறைய அண்டாண்டாக கேட்கவே இல்லை. அதை தயிரை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த பாக்கியம் கிடைக்கும். மூன்றாவதாக துணி வளர் திங்கள் துலங்கி விளங்க, துணி வளர் திங்கள் துலங்கி விளங்க எனும் பதிகத்தை அருமையான முறையில் ஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கார். அந்த பதிகத்தை தினம் அவங்க ஒரு 48 நாள் படிக்க வேண்ட எம்பெருமான் அனுகிரகத்தினால கூடிய விரைவில் அவங்களுக்கு அந்த அம்சவருத்தி ஏற்படும். ஓகே சாமி, அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு எந்த மாதம் உகந்த மாதம், எந்த மாதிரியான நாள் நல்ல நாள், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தொழில் விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இந்த 5 நாட்களில் அந்த கிழமையை சொல்லிட்டோம். மாதங்கள்னு பார்த்தோன்னா உத்தராயணம்னு சொல்லுவோம். இப்போ தான் நமக்கு தை மாதம் ஆரம்பிச்சிருக்கு உத்தராயணம். தை, மாசி, சித்திரை, வைகாசி, ஆனி, கார்த்திகை, இந்த 6 மாதங்கள் ஒரு மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை வழிபாடு ஆரம்பிச்சுட்டு அவங்க தொழில் ஆரம்பித்தாங்கன்னா நல்லா உயர்ந்த நிலைக்கு வரலாம். நல்லா வந்துட்டே இருக்கும். பணம் ஒரு பக்கம், கடன் ஒரு பக்கம், திருமணம் ஒரு பக்கம், குழந்தை பாக்கியம் ஒரு பக்கம், இதெல்லாம் இருந்தாலும் கூட மெஜாரிட்டி பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த மனக்கவலை. அவனுக்கு நிம்மதியே இல்லை, மன அமைதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மனச்சங்கடத்திலிருந்து நீங்குவதற்கான மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள். மனசங்கடம் நீங்குவதற்கு முதல்ல நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் சின்னதாக. இப்போ திருப்பி சொல்கிறேன், ஏதேனும் ஒரு தெய்வ வழிபாட்டை அவங்க பண்ணணும். ஒன்றை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம். ஏதேனும் ஒரு எந்த சாமிக்கு பிடிக்குமோ, குலதெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த சாமியோ அந்த சாமியை நம்ம மனசில் நினச்சிருந்து ஒரு 5 நிமிஷம் அந்த சாமியுடைய பேரை சொல்கிறது. நாம சங்கீர்த்தனம் பார்த்தோம் இல்லையா, 108 வாட்டி இந்த சாமியுடைய பேரை சொல்கிறது. அந்த தமிழ் விஷயத்தை பிரகஷ்டி கவச்சமோ இல்லை அந்தாதியோ இல்லை சிவபுராணமோ சுவாமிகிட்ட சொல்கிறது. மனதார வேறெங்கும் சிந்தனையை கொண்டு போகாமல் ஆத்மார்த்தமாக அந்த பிரம்ம முகூர்த்தத்தை சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறது. இதோடு சேர்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்னு ஒரு அருமையான பதிகம் இருக்குது. இந்த பதிகத்தை அவங்க சொல்லி வராங்க அப்படின்னா அந்த மன கஷ்டங்கள் நீங்கி மன அமைதியும் மன சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது பக்தர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை புதிதாக இப்போனா ஆன்மீகத்தை நம்பக்கூடிய மக்கள் கொரோனாவுக்கு பின்பு ரொம்ப அதிகமாக வந்துட்டாங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. தினமும் ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், இல்லாட்டி இந்த செயல்பாட்டை, இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யுங்க. நிச்சயமாக நினைத்த காரியம் நிறைவேறும். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்முடைய நாயன்மார் பெருமக்களும் இன்னும் பல மகான்களும் முக்கியமாக பஞ்சாட்சரத்தை உயர்ந்த மந்திரமாக எடுத்து படித்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று ரொம்ப அருமையாக பாடுறார். அதே போன்று சிவ ஏகோத்யேயா சர்வமன்யான் பரித்யஜ்ய, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவனை மட்டுமே நினை, உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கொடுப்பார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதர்வ சிக்கோபனிஷத். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்த்தான் வருவார் என நமது சிவஸ்ரீ அருண் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கார். அப்போ அந்த சிவனை எந்த நம்ம பூஜை பண்ணுறோம் அந்த அளவு நமக்கு பலன் கிடைக்கும். ஏன் அவருடைய அவ்வளோ விசேஷம் அப்படின்னு கேட்டோம்னா
ஆகாஷாத்து பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவம் நமஸ்காரா சங்கரம் பதிகச்சதி. எந்த ஊரில் எவ்வளவு மழை பெய்தாலும் எவ்வளவு நதி இருந்தாலும் அதெல்லாம் எங்கே போய் சேர்றது? கடலில் சேருது. எப்படி எல்லா தண்ணீரும் நதிகளும் கடலில் போய் சேர்றதோ, பல கோடி தேவத்தை நம்ம வழிபட்டாலும் அதோடைய முடிவு சிவனாக மட்டும்தான் இருக்க முடியும். மின்சாரம் என்பது ஒன்று தான். ஆனால் நம்ம அதை காற்றுக்காக ஃபேனாக பயன்படுத்துகிறோம், வெளிச்சத்துக்காக ஒளியாக பயன்படுத்துகிறோம், ஒவ்வொன்றும் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ மின்சாரம் ஒன்று தான். இந்த தேவைக்கு இதை பயன்படுத்துகிற மாதிரி சிவபெருமானை மட்டுமே நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுப்பான்றது தான் விதிகள் கூறக்கூடிய உண்மை. ஓகே சாமி. அதே மாதிரி இப்போ முருகன் வழிபாடு, சிவன் வழிபாடு, விநாயகர் வழிபாடு நிறைய இருக்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. குலதெய்வ வழிபாடு வீட்டில் செய்யலாமா? வீட்டில் எப்படி செய்யறது? அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம அனைவருக்கும் பல ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள், கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாருமே ஏதாவது ஒரு தெய்வத்தை வருஷம் வழிபட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம அரக்கோணம் பக்கத்தில் கீழ்வீதி காமாட்சி அம்பாள்னு பேர். எங்கள் முன்னோர்கள்லாம் அந்த சுவாமி பூஜை பண்ணியிருக்காங்க. நாங்கள் இங்கே வந்துட்டோம், ஒவ்வொருத்தர் ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் வருஷத்தில் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் காலை முதல் மாலை வரை இருந்து அந்த சுவாமிக்கு உண்டான பூஜைகள்லாம் சிறப்பாக பண்ணி முடிச்சு அந்த வழிபாடு விழாக்கள் உற்சவங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வரணும். ஏன் அப்படின்னா பரம்பரையாக நம்மை காக்கும் தெய்வம் அந்த குலதெய்வம். இப்போ எல்லாருக்குமே குலதெய்வம் அந்த சுவாமி நமக்கு தெரியும். தெரியாதவங்க நம்முடைய ஜாதகத்திலோ பிரச்சனத்திலோ பார்த்தோம் அப்படின்னா அந்த எந்த சுவாமின்னு தெரிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு அந்த கோவிலே இருக்காது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி வீட்டில் வழிபடுற மாதிரி இருக்கும். வீட்டிலே பண்ண மாட்டாங்க. இந்த பெரியாண்டவர் பூஜைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தனியாக ஒரு குளத்தின் அருகாமையிலோ இல்லை அரசமரத்துக்கு பக்கத்துலையோ ஒரு பெரிய உருவம் செய்து அந்த உருவத்தில் குலதெய்வ பூஜை பண்ணணும். இப்போ எந்த முறையை நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்தாங்களோ நம்ம அதே கடைபிடிக்கணும். ஆனால் குலதெய்வ வழிபாடு என்பது நிச்சயம் அனைவரும் வருஷத்துக்கு ஒரு நாளாவது செய்யணும். மாதம் போனால் தப்பு இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாளாவது போகிறது இந்த குடும்பத்தை காப்பாற்றும். சாமி, இதே மாதிரி இப்போ குலதெய்வ வழிபாடு எப்படி இப்படி கொஞ்சம் புதுசாக ஆனால் செய்யணுங்கிற கட்டாயம் இருக்கும். பொதுவாக கோவிலுக்கு போனாலே இப்போ நவக்கிரகங்களை சுற்றினா 9 முறை சுற்றி வரணும், இல்லைனா 21 முறை சுற்றி வரணுங்கிற ஒன்று இருக்கும். விநாயகருக்கு முன்னாடி நின்னா கண்டிப்பாக வந்து உக்கி போட்டு தான் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது ஒவ்வொரு சாமிக்குமே. அது சுற்றி வருவதற்கான முறையும் இருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிரதட்சண விதின்னு சொல்லுவாங்க. ஏகம் விநாயகே புரோக்தம் துவே சூரியே த்ரீணி சங்கரே சத்வாரி தேவியா விஷ்ணுஷ்ட சப்தாஸ்வத்தே பிரதட்சணம். விநாயகர் ஆலயத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரே ஒரு பிரதட்சணம் பண்ணால் போகிறோமா அவருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா? ஏகம் விநாயகர் துவே சூரியே, சூரியனுடைய ஆலயத்தை செல்லும்பொழுது 2 பிரதட்சணங்கள் செய்ய வேண்டும். த்ரீணி சங்கரே 3 பிரதட்சணங்கள் சிவபெருமானுக்கு. மகாவிஷ்ணுவிற்கும் அம்பாளுடைய ஆலயங்களுக்கு செல்லும்பொழுது 4 பிரதட்சணங்கள் நாம் பண்ணணும். அரசமரத்தை சுற்றும் போது 7 பிரதட்சணம் பண்ணணும். இப்போ அந்தந்த கணக்குப்படி சுற்றினா அதனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கின்றது சிவாவுக்கு கொடுக்கக்கூடிய வழிமுறைகள். இப்போது வண்டியில் போகும்போதே, காரில் போகும்போதே கன்னத்தில் 2 பக்கம் தட்டிட்டாலே வந்து அந்த கோயிலில் கும்பிட்ட மாதிரி ஒரு உணர்வு எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்குது. ஏன்னா பரபரப்பான சூழலில் அது பழக்கமான ஒன்றாகவும் மாறிடுச்சு. அந்த முறை சரிதானா? அப்படி வழிபடுறதுனால அதுக்கான பலன்கள் கிடைக்குதா? முதல்ல நம்ம தினம் நமக்கும் இறைவனுக்கும் ஏதேனும் ஒரு முறையிலே தொடர்பு இருக்குது. இப்போ வீட்டில் அவங்க காலையில் தினம் எழுந்து பூஜை பண்ணிட்டு வராங்க, கோயிலுக்கும் போயிட்டு போகிறாங்க அப்படின்றவங்க ஏதாவது ஒரு நாள் போகும்பொழுது டைம் ஆகிடுத்து, பஸ்ஸை விட்டுட்டாங்க, பஸ்ஸை பிடிக்கிறாங்க, சாமி வெளியில் போகிறாங்கன்னா அது தப்பு இல்லை. ஆனால் தினமே நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போனால் போகணும்னு நினைக்கிறது தப்பு. தினமும் ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்ம பூஜை பண்ணணும், வழிபாடு செய்யணும். அப்போ தான் நமக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கி தேவையான விஷயம் நமக்கு கிடைக்கும். கொடிமர வழிபாடு அதை பற்றி சொல்லுங்கள் சாமி. ஆலயங்களிலே பிரம்மோத்சவம்னு பண்ணுவாங்க. எல்லா ஆலயங்களையும் பார்த்துருப்போம், பெரிய பெரிய சிவாலயங்கள்லாம். அந்த சிவாலயங்களிலும் மற்ற அம்பாள், மகாவிஷ்ணு போன்ற அனைத்து ஆலயங்களிலும் முக்கியமாக பிரம்மோத்சவ காலங்களிலே இறைவன் சொரூபமாக அந்த கொடிமரத்தை தரிசனம் செய்து கொடியேற்றி 10 நாட்கள் உற்சவம், 7 நாட்கள் உற்சவம், 5 நாட்கள், 3 நாட்கள், 1 நாள் என பல வழிமுறைகள் அந்த உற்சவத்துக்கு இருக்குது. இப்போ அந்த உற்சவ நேரங்களிலே அந்த கொடிமரத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்து சுவாமியுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு எல்லா இடத்துக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. எல்லா சன்னதியும் இருக்கும், ஆனால் எல்லாம் சேர்த்து ஒரே இடத்துல பண்ணலாம். அது கொடிமரத்துக்குள்ள நமஸ்காரம் பண்ணணும். அப்போ அனைத்து தெய்வங்களும் அங்கே வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுன்றது ஆகமங்க ஒரு விதம். இப்போ கொடிமரத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனால எல்லா தெய்வ ஆசையும் நம்ம அங்கே பெறலாம். சாமி, இப்போ நிறைய ஆன்மீகம் சார்ந்த நம்ம வழிபாட்டு முறைகளை பற்றி நிறைய பேசிட்டோம். மோட்சம் போகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நம்முடைய வழிபாடுகளிலே ஒரு மனுஷர் பிறந்து வாழ்ந்துட்டுருக்கார், நிறைய தானங்கள் பண்ணுறார், நிறைய பூஜைகள் பண்ணுறார்,
நல்லா இருக்கார், அவருடைய உயிர் பிரிஞ்சிருது. இன்னொருத்தர் நிறைய நல்ல விஷயம் பண்ணதே இல்லை, தர்மங்கள் பண்ணதே இல்லை, பண்ணது எல்லாமே தப்பான விஷயந்தான், அவர் இன்னும் பிரிஞ்சிருது. இப்போ ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு ஒரு கேள்வி வருது. இதற்கு அழகாக விளக்கத்தை கூறக்கூடியது 18 மகாபுராணங்களிலே கருட புராணம் என்று பேர். அந்த கருட புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த உயிர் பிரிந்த பிறகு எந்தெந்த லோகங்களுக்கு அது செல்லுகிறது, மறுபடியும் மறுபிறவி எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப விளக்கமாக கூறும். அந்த மறுபிறவே இல்லாமல் நிலைக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேர். போகம் என்பது இந்த உலகிலே நாம் வாழும் வரை எந்த ஒரு குறையிலும் இல்லாமல் சுகமாக இன்பமாக குடும்பத்தோடு வாழ்ந்துகிற நிலைக்கு பேர் போகம்னு பேர். இந்த உயிர் பிரிந்த பிறகு நாம் திரும்ப திரும்ப இப்போ ஒருத்தர் இருக்கார், நிறைய பாபம் பண்ணுறார், அவருடைய கணக்கு பார்த்துட்டு அவங்க திருப்பி அவங்க அடுத்த பிறகு தராங்க. அடுத்த பிறகு மனுஷனாக இருக்காது, என்னவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம், எந்த ஜீவராசியாக இருக்கலாம், அடிவாங்க ஜீவராசியாக இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயும் காட்டுற ஜீவராசியாக இருக்கலாம். திருப்பி பிறப்பு வருது, திருப்பி பிறப்பு வருது. அப்படி இந்த பிறப்பறுக்கும் பெம்மானைன்னு நம்ம சிவபெருமானை பாடுவாங்க. இந்த பிறப்பை அறுக்கணுன்றது தான் இந்த மனுஷ பிறவியுடைய முக்கியமான தத்துவமே. மறுபடியும் பிறவி இல்லாமல் எப்பொழுதும் அந்த சிவ சாயுஜ்யத்தை அடைய வேண்டும் என்பது தான் அந்த மோட்சம்னு பேர். அப்போ அந்த உலகத்தில் ஆகக்கூடிய காலங்களிலே நல்ல விஷயங்களையும் நல்ல தர்மங்களையும் அர்த்தத்தையான உதவிகளையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, சிவநாமாக்களையும் விஷ்ணு நாமாக்களையும் நம்ம எவ்வளவு சொல்கிறோமோ அந்த பலன் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும். நம்ம வாழ்நாளில் அதிகமாக பாவம் மட்டும் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த மோட்சம் அடையாமல் மறுபடியும் சுழன்று புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு சொல்லுவாங்க, பிறந்தே இருப்போம். அப்போ போகம் என்பது இங்கே வாழ்வது, மோட்சம் என்பது இறையடி சேர்வது. அது அர்த்தமா புண்ணியம் செய்தல் அறத்தோடு வாழ்ந்தோம்னா நமக்கு மோட்சம் அப்படிங்கிறது அது ஒவ்வொரு க்ஷேத்திரம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஊரில் எந்த விஷயம் பண்ணால் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பிறக்க முக்தி திருவாரூர். திருவாரூரில் ஒருத்தவங்க கல்யாணம் இருந்திருக்காங்க சென்னைக்கு, அங்கே போகிறாங்க, குழந்தை பிறகுதுனாலே திருப்பி அந்த குழந்தைக்கு மறுபிறவி இல்லை. சில தப்பாக புரிஞ்சுப்பாங்க, முக்தினாலே உயிருக்கு ஏதோ ஆகிடுமோன்னு நினச்சிப்பாங்க. அது கிடையாது. முக்தி என்பது இப்போ அந்த ஊரில் குழந்தை பிறகு திருவாரூரில் அந்த குழந்தை 96 வயசு இருக்குது அப்படின்னா 96 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு மறுபடியும் அது பிறக்காமல் இருக்கும், அது பேர் தான் முக்தி. அதே போன்று வசிக்க முக்தி காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வசிச்சா வந்து போகாது, போய் கோவில் போயிட்டு வரணும், அந்த சுவாமி தரிசனம் பண்ணால் நமக்கு முக்தி கிடைக்கும். மூன்றாவதாக நினைக்க முக்தி திருவண்ணாமலை. நான்காவதாக தரிசிக்க முக்தி சிதம்பரம். வாழ்நாளிலே ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று அந்த அருமையான தில்லையம்பல கூத்தனை தரிசனம் பண்ணால் நமக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறது நம்முடைய புராணங்கள். இறக்க முக்தி காசி. ஒரு 30 வருஷம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பெரியவங்கள்லாம் ரொம்ப இந்த சித்தாந்த மதத்தில் பற்று உடையவங்க வயசாகும்போது காசிக்கு போயிடுவாங்க. பையன் பொண்ணுக்கெல்லாம் சொத்தை கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு காசிக்கு போயிடுவாங்க. என்ன ஏன் தேடாதீங்க அப்படின்னு விட்டுருவாங்க. ஏன் அங்கே போய் உயிர் போனால் அங்கேயே அப்படியே மோட்சம் ஆயிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த அந்தந்த ஊருக்கு அந்தந்த விசேஷமானது கூறப்படுகிறது. இது 5ல் நம்ம என்ன பண்ணலாம், திருவாரூர் போனால் அங்கே குழந்தை பிறகு வச்சிடலாம், பெரிய விஷயம் இல்லை. காஞ்சிபுரம் போனால் அங்கே வாழ்ந்துடலாம், காசிக்கு போனால் அந்த உயிர் போயிடும், தரிசனம் பண்ணலாம் சிதம்பரத்தில். இதெல்லாம் நான் பண்ணுறாங்க, ஒன்று தான் பண்ண மாட்டாங்க. என்னது நினைக்க முக்தி திருவண்ணாமலைன்னு பேர். அதை நம்ம ஈஸின்னு நினச்சிட்டு இருப்போம், அது என்ன ஈஸி தாங்க. ஆனால் என்ன பண்ணுவோம், அதை ஒற்று நினைக்க மாட்டோம், மற்ற எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ எந்த அளவு உள்ளன்போடு தத்துவ ரீதியாக அந்த அண்ணாமலையாரை மனதால் நினைத்து ஓம் அருணாச்சலேஸ்வராய நமஹா என்றும் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்கிறோமோ அந்த நமக்கு இந்த முக்தியை தரக்கூடியவர் அந்த அண்ணாமலையார். சூப்பர் சாமி, புது விளக்கமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பக்திலேயே 9 வகையான பக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு புது தகவல் உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது 9 வகையான பக்தினா என்ன, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். நம்முடைய 63 நாயன்மார்கள் நால்வர் பெருமக்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க போகிறோம். முக்கியமாக அதில் திரு ஞானசம்பந்த பெருமான் எந்த அளவு அந்த சுவாமிகிட்ட பழகினார் அப்படின்னா, ஒரு குழந்தையாக பழகினார். இவர் குழந்தை, சுவாமி அம்பாள் தான் தன்னுடைய அப்பா அம்மா, அந்த பாவத்தில் பழகினாராம். இரண்டாவதாக திருநாவுக்கரசர் தன்னை ஒரு அடிமையாகவும் சிவபெருமானை எஜமானாகவும் நினச்சி பழகின்றிருக்கார். மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய ஃப்ரெண்டாக பழகிறார். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும். எம்பெருமான் பரமேஸ்வரன் வீதியில் வந்து அவர் வீட்டுக்கு போய் கதவை தட்டி அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கிறார். அப்போ யாருக்கு பண்ணுவாங்க, அதான் ஃப்ரெண்டுக்கு தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பலப்படுத்துறது யாருன்னு பார்த்தா சிவபெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் தான்.
அதே போல் மாணிக்க வாசக பெருமான் எப்படி பழகினார் சுவாமிட்டா குரு சிஷ்ய பாவம் அப்படின்னு பேர். இது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க நம்முடைய ஓதுவா பெருமக்களும் மற்ற எல்லாருமே. திரு ஞான சம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து அனுகிரகம் செய்தார். திரு நாவுக்கரச பெருமானுக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஓலை கொடுத்து ஓலை எழுதி கொடுத்து ஆட்கொண்டார். மாணிக்க வாசக பெருமானுக்கு காலை கொடுத்து தன்னுடைய காலால் தீட்சை பண்ணி ஆட்கொண்டார். அப்போ அவங்கெல்லாம் அந்த ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது நம்மளால் அவ்வளோ பக்தி செய்ய முடியாது, நான் எப்படி பண்ணணும், மக்கள் நம்ம எப்படி பண்ணணும்னு கேட்குறோம். அதுக்கு அழகான ஒரு ஸ்லோகம் நம்மளுடைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று பெயர். ஸ்ரவணம் அப்படின்னா காதாலே கேட்பது. அதிகமான தமிழ் மறைகளையோ சஹஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரங்களையோ இறை மந்திரங்களையோ நாளில் ஒரு நாள் ஒரு 1 hour ஆகுது கேட்கறது பேர் ஸ்ரவணம்னு பேர். அது ஒரு பக்தி முறை. கீர்த்தனம் என்பது பாடுவது, நிறைய எம்பெருமானுடைய பாடல்களை பாடுவது ஸ்ரவணம் கீர்த்தனம். அடுத்து ஸ்மரணம் என்பது நினைப்பது. 1 மணி நேரம் நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து நம்முடைய புருவத்தின் நடுவிலே அந்த இறை சக்தியை நினைப்பது பேர் ஸ்மரணம்னு பேர். 4வதாக பாத சேவனம், நமஸ்காரம் செய்வது. ஆலயத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது பேர் பாத சேவனம். என்னால் மீதி 3 மணி இதாக முடியும்னு அது பண்ணிக்கலாம். அடுத்ததாக அர்ச்சனம் என்று பெயர். புஷ்பங்களை பரிசு ஆலயத்தில் கொடுத்து அர்ச்சனை பண்ணது பேர் ஒரு பக்தி. வந்தனம் என்பது பலமுறை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்து வணங்குவது. தாஸ்யம் அப்படின்னு பேர். தாஸ்யம்னா அடிமையாக இருக்கிறது சுவாமிக்கு. முதல்ல சொன்ன மாதிரி மாணிக்காட்சி வந்த மாதிரி என்ன பண்ணணும், ஆலயத்தில் நம்ம உள்ளே போகும்போதே நான் அதெல்லாம் போகாமல் நான் ஒரு சாதாரண எளியன், ஒரு அடியேன்ற பாவத்தில் போய் இந்த கோயில் நமக்கு என்னென்ன நம்மளால் உதவி பண்ண முடியுமோ அந்த எல்லா உதவியும் பண்ணி தருவது பேர் அடிமைன்னு பேர். அந்த அடிமையாக சுவாமி நம்ம இருந்து பக்தி பண்ணலாமா. சக்கியம் என்பது முதல்ல சொன்ன மாதிரி நட்பு ரீதியாக சுவாமியை பார்க்கறது சக்கியம். கடைசியாக ஆத்ம நிவேதனம் அப்படின்னா என்னையே உனக்கு அர்ப்பணிப்பதுன்னு அர்த்தம். நான் செய்கிறது எதுவுமே நான் பண்ணல, நீங்கள் தான் பண்ணுறீங்க சுவாமி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏற்றுங்க, நான் ஏங்குறேன் அப்படின்னு நம்முடைய சரணாகதின்னு சொல்லுவாங்க. எந்த எதுவுமே இல்லை, எல்லாம் நீதான் அப்படின்னு எம்பெருமானை மனதார நம்மை ஆத்ம நிவேதனம் செய்வது இந்த 9வது பக்தி. இதில் எது நமக்கு வருமோ அதை நம்ம சுவாமிகிட்ட பக்தி பண்ணணும். ஆனால் பண்ணணுன்றது தான் விதி. ஏதேனும் ஒரு முறையிலே நாம் பக்தி செய்தால் நமக்கு எம்பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறி நமது மாலை முரசு இறை அன்பர்களுக்கு மேன்மேலும் இன்னும் பல தர்ம விஷயங்களை மாலை முரசு இறை மூலமாக நீங்கள் கேட்க வேண்டும். கேட்பதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இந்த விஷயங்களை கூறி அந்த பக்தியை அனைவருக்கும் உணர வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ரொம்ப சந்தோஷம் சாமி. நிறைய தெரியாத புரியாத புதிர்களுக்கு விடை கொடுத்த மாதிரி உங்களுடைய பதில்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப தெளிவாகவும் விரிவாகவும் இருந்தது. இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீகத்திற்கு ரொம்ப அறிவுபூர்வமான அறிவான பதில் கொடுத்தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். சந்தோஷம். மாலை முரசு இறை நேயர்களுக்கு இது போன்ற அறிவோம் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி தெரியாத புரியாத புதிரான ஆன்மீகம் சார்ந்து நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு இறை சேனலுடன். நன்றி.